Good morning, students. In last class, we have seen play John Eyre part 1. Today, we are going to see part 2. Let's see that. At Lawood. Lawoodங்கிறது ஒரு ஸ்கூலோட நேம். Jan is to travel along by coach. It's a long journey, 50 miles, when Jan reaches her new school, Lawood. She is exhausted and night has fallen. The driver wakes up Jan. She is left off at the gates of Lawood. She meets Miss Miller and Miss Temple. Jan is met by two teachers, young and kindly, Miss Temple and Miss Miller. லாவுட் என்பது அனாதை பெண் குழந்தைக்காக ஒரு பள்ளியாகும். லாவுட் அடைஞ்சதும் அந்த டிரைவர் என்ன பண்ணார், ஜானை எழுப்பினார். லாவுட் கேட்லேயே விட்டுட்டு போயிட்டாரு. அங்கே மிஸ் மில்லரும் மிஸ் டெம்பிள் ரெண்டு டீச்சரும் அவளை வரவேற்கிறாங்க. மிஸ் மில்லர், ஜான் ஏர். ஜான், எஸ் மேம். மிஸ் மில்லர், திஸ் வே, the cross the stage where Miss Temple is waiting. Jan enters a dark stone building. All are quiet. She neither sees or hears any other student. Miss Miller leads Jan through a classroom full of girls. மிஸ் மில்லர் கேட்குறாங்க, நீ ஜான் ஏர் தானே அப்படின்னு கேட்குறாங்க. ஜான், எஸ் மேம் அப்படிங்கிறா. மிஸ் மில்லர், இந்த வழியாக போகலாம், மிஸ் டெம்பிள் காத்திருக்க இடத்துக்கு நம்ம அங்கே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் டெம்பிள்ங்கிறது அனதர் டீச்சர். ஜான் ஒரு டார்க் பில்டிங்குள்ளே நுழைஞ்சா. எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. எந்த ஸ்டூடெண்ட்டையும் அவள் பார்க்கவோ அந்த ஸ்டூடெண்ட்டோட குரலை கேட்கவோ இல்லை. Miss Temple, this child is very young to be sent alone. She had better be put to bed soon. She looks tired. Are you tired, Jan? A little, ma'am. Miss Temple யாருன்னா அனதர் டீச்சர், அங்கே ஒர்க் பண்ணுற டீச்சர். இவங்க என்ன சொல்கிறாங்க, மிஸ் டெம்பிள், இந்த குழந்தை ரொம்ப சின்னவளாக இருக்கா, இவளை தனியாகவே அனுப்பிச்சிருக்க கூடாது, அவளை உடனே தூங்க வைக்கிறதா ரொம்ப நல்லது, ரொம்ப டயர்டாக இருக்கா, நீ டயர்டாக தானே இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. ஜான் ஆமாம் மேம் அப்படின்னு சொல்கிறா. மிஸ் டெம்பிள், அண்ட் ஹங்க்ரி டூ. No doubt, let her have some supper before she goes to bed. Miss Miller to Jan, is this the first time you have left your parents to come to school, my little girl? Jan, my parents are dead. Miss Temple, oh, I see. Can you read and write? Jan, yes, ma'am. She gives Jan some supper of cold water, then shows Jan to her bed in a large dormitory. Supper, which means dinner. மிஸ் டெம்பிள், நீ ரொம்ப பசியோடு இருப்ப, நீ டின்னர் எடுத்துக்கோ அப்படின்னு ஜான்கிட்ட சொல்கிறாங்க. மிஸ் மில்லர் கேட்குறாங்க, இதுதான் ஃபஸ்ட் டைமா பேரண்ட்ஸை விட்டு இந்த ஸ்கூலுக்கு வர்றது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஜான் எனக்கு பேரண்ட்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் டெம்பிள் உனக்கு படிக்க தெரியுமா, எழுத தெரியுமான்னு கேட்டதுக்கு ஜான், எஸ் மேம் அப்படின்னு சொல்கிறாங்க. மிஸ் டெம்பிள், அண்ட் யூ டூ யூ யூ? ஜான், ஏ லிட்டில். மிஸ் டெம்பிள் touches her cheeks gently. I hope you shall be good girl, Jan Eyre. Jan, yes ma'am. மிஸ் டெம்பிள் தையல் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஜான் எனக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு மிஸ் டெம்பிள் அவள் கன்னத்தை லேசாக தொட்டு, நீ நல்ல பெண்ணாக நடந்து கொள்வேன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ஜான் நிச்சயமா மேம் அப்படின்னு சொல்கிறா. Miss Miller and Jan exit. The next day, Miss Miller and Jan enter a wide long room. There are many girls of age 10 to 20. All are uniformly dressed. The room is noisy. மிஸ் ஜானும் மிஸ் மில்லரும் பார்த்தீங்கன்னா அகலமான ஒரு பெரிய ரூமில் இருக்காங்க. அந்த ரூமில் பார்த்தீங்கன்னா 10 வயதுலேருந்து 20 வயதிலான பெண்கள் அங்கே இருந்திருக்காங்க. அவங்க எல்லாம் ஒரே மாதிரி யூனிஃபார்மாக ட்ரெஸ் போட்டிருந்துருக்காங்க. அங்கே ரொம்ப சத்தமாக இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி யூனிஃபார்ம் தான் அந்த ரூமில் எல்லாரும் போட்டிருக்காங்க. 10 வயதுலேருந்து 20 வயது வரையும் அங்கே இருக்கிறாங்க அந்த கேர்ள்ஸ் எல்லாம். மிஸ் மில்லர், சைலன்ஸ். த கேர்ள்ஸ் quieten immediately. Go to the wash. When the girls get there, they hesitate. What is the matter? Time to wash. Girl, Miss Miller, what is it? Girl, the water is frozen again. Miss Miller, very well.
monitors, remove the basins. மிஸ் மில்லர் வந்து சைலன்ஸ் அப்படின்னு அந்த கேர்ள்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க. அவங்களாம் ரொம்ப அமைதியாக இருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. என்ன ஒர்க்குன்னா, தேவர் க்ளீன் த வெசல்ஸ். அவங்களுக்கு அந்த பாத்திரம் விளக்க சொல்கிறதுக்கு ஒர்க் கொடுக்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க தே ஆர் ஹெசிடேட் பிகாஸ் த வாட்டர் இஸ் வெரி ஃப்ரோசன். அந்த தண்ணி வந்து எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப அப்படியே ஃப்ரோசன் அப்படின்னா ரொம்ப அப்படியே ஜில்லுன்னு, அதாவது உறைஞ்சி போயிருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருந்தது. அதனால் அவங்களால பாத்திரம் விளக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. Miss Temple enters. Miss Miller, the new girl. Where shall I put her, Miss Temple? Miss Temple, perhaps the fourth form. Miss Miller, but she is so little. Miss Temple, she can read and write. I think she will do well there. Miss Miller, yes ma'am. மிஸ் டெம்பிள் வந்து மிஸ் மில்லர்கிட்ட நியூவாக யங் கேர்ள் வந்து எந்த ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு மிஸ் டெம்பிள் வந்து 4th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. மிஸ் மில்லர் வந்து அவள் ரொம்ப சின்னவளாக இருக்காளே அப்படிங்கிறாங்க. மிஸ் டெம்பிள் சேஸ் ஷீ கேன் ரீட் அண்ட் ரைட் அப்படின்னு சொல்கிறாங்க. அவனால் எழுதவும் முடியும், படிக்கவும் முடியும், அதனால் அவர் 4th ஸ்டாண்டர்ட்லேயே ஜாயின் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. Jan is put in Form 4. After lunch, Miss Miller asked the girls to go to the garden. Miss Miller and Miss Temple exit, and Helen enters it and reads a book. Jan வந்து 4th ஸ்டாண்டர்டில் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஆஃப்டர் லஞ்ச்க்கு அப்புறம் மிஸ் மில்லர் வந்து ஜானை கார்டனுக்கு போக சொல்கிறாங்க. மிஸ் மில்லரும் மிஸ் டெம்பிள் 2 பேரும் வெளியில் போயிட்டாங்க. அந்த கார்டனில் யாரை பார்த்தா, மிஸ் ஜான் பார்த்தா, ஹெலன்கிற ஒரு கேர்ளை பார்த்தா. அவள் அங்கே உட்காந்து அந்த கார்டனில் புக் ரீட் பண்ணுறத பார்த்தா. ஜான், இஸ் யுவர் புக் இன்ட்ரெஸ்டிங்? ஹெலன், ஐ லைக் இட். ஹேண்ட்ஸ் இட் டு ஹர். யூ மே லுக் அட் இட். ஜான் வந்து உன் புத்தகம் படிக்க உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கா அப்படின்னு ஹெலனை பார்த்து கேட்குறான். ஹெலன் வந்து ஆமாம் எனக்கு பிடிச்சிருக்கு, நீ இதை பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஹெலன் யார் தெரியுமாமா? அவளும் ஒரு ஆர்ஃபனேஜ் கேர்ள். ஜான் லுக்ஸ் அட் த புக். ஐ திங்க் இஸ் டூ டிஃபிகல்ட் ஃபார் மீ, ரிட்டர்ன்ஸ் இட். ஹெலன், யூ ரீட் ஒன் ஆஃப் யுவர் ஏஜ். ஜான், மை நேம் இஸ் ஜான் ஏர். வாட் இஸ் யுவர் நேம்? ஹெலன், ஹெலன் பர்ன்ஸ். ஜான் வந்து அந்த புக்கை பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப படிக்க கஷ்டமாக இருக்கே அப்படின்னு சொல்கிறா. ஹெலன் வந்து உன் வயசுக்கு தகுந்த புக்கை படிச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜான் வந்து என்னோட பேர் ஜான் ஏர், உங்கள் பேர் என்ன அப்படின்னு கேட்குறா. ஹெலன் வந்து என் பேர் ஹெலன் பர்ன்ஸ் அப்படின்னு சொல்கிறா. ஜான், கேன் யூ டெல் மீ வாட் த ரைட்டிங் ஆன் த ஸ்டோன் ஓவர் த டோர் மீன்ஸ்? வாட் இஸ் லாவுட் இன்ஸ்டிடியூஷன்? ஹெலன், திஸ் ஹவுஸ் வேர் யூ ஹாவ் கம் டு லிவ். Jan, and why do they call it institution? Is it anyway different from other school? ஜான் கேட்குறா ஹெலன்ட்ட, கதவுக்கு மேலே அங்கே கல்லில் லாவுட் இன்ஸ்டியூஷன் அப்படின்னு இருக்கே, அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹெலன், இந்த வீட்டில் தானே நீ லீவ் பண்ணுற அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ஜான் கேட்குறா, இதை ஏன் இன்ஸ்டியூட்டுன்னு சொல்கிறாங்க, இதை ஏன் நிறுவனம்னு சொல்கிறாங்க, மற்ற ஸ்கூலில் இருந்து இது டிஃப்ரெண்ட்டாக இருக்கா அப்படின்னு ஜான் கேட்குறா. Jan is confused by the inscription. She reads about her school. It is partly a charity school. You and I and all the rest of us are charity children. I suppose you are an orphan. Aren't either your father or your mother dead? Jan, both died before I can remember. Helen, well, all the girls here have lost either one or both parents. This is called an institution for educating orphans. Helen Burns explains Lowood is a refuge for poor homeless girls. Jan is appalled. Why has she been sent here and not to a proper school? ஜான் கேட்குறா பார்த்தீங்களா ஹெலன்ட்ட, இந்த ஸ்கூல் வந்து ஏன் இன்ஸ்டியூஷன் ஸ்கூல்னு சொல்கிறாங்க அப்படின்னு கேட்குறா பார்த்தீங்களா. அதுக்கு ஹெலன் என்ன சொல்கிறா அப்படின்னா, இது வந்து ஒரு சேரிட்டி ஸ்கூல் அப்படின்னா ஆர்ஃபனேஜ், அதாவது அம்மா அப்பா இல்லாதவங்க
இந்த இன்ஸ்டியூஷனில் சேர்த்துவாங்க அப்படின்னு ஹெலன் சொல்கிறா. அதுக்கு ஹெலன் கேட்குறா ஜான் கிட்ட, உனக்கு அம்மா அப்பா யாராவது இறந்துட்டாங்களா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஜான் சொல்கிறா, எனக்கு ஞாபகம் வரும் முன்னாடியே அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறா. Jan, are you happy here? Helen, you ask rather too many questions. I have given you answers enough for the present. Now, I want to read. Jan leaves Helen. Jan வந்து நீ இங்கே சந்தோஷமாக இருக்கியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹெலன், நீ நிறைய கொஷின்ஸ் கேட்ட, நானும் நிறைய ஆன்சர்ஸ் உனக்கு சொல்லிட்டேன், இப்போ நான் படிக்கணும் அப்படின்ட்டு படிக்கிறதுக்காக ஹெலன் ஜானை விட்டு வேறு பக்கம் போகிறா. Spring has started. Semi-starvation and neglected cold had predisposed most of the students to receive infection. 45 out of 80 girls lay ill at one time. Helen is also ill. Jan goes to meet Helen in Miss Temple's room. Springtime. At last, the weather gets warmer. Flowers grow quickly in the boggy land around the school. So do dangerous germs. Half the girls fall ill and many of them died. Spring has started. Springtime ஆரம்பித்ததுனால நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா தொற்று நோய் அவங்களுக்கு ஏற்பட்டது. இதில் 45 பேர் ஒரே நேரத்தில் அவங்க ரொம்ப உடல் பாதிக்கப்பட்டது. ஹெலனுக்கும் ரொம்ப உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. ஹெலனை சந்திக்க ஜான் மிஸ் டெம்பிள் ரூமுக்கு போகிறா. ஜான், ஹெலன், ஆர் யூ அவேக்? ஹெலன், ஃபேஸ் இஸ் பேல் பட் கம்போஸ்ட். ஒய் ஹாவ் யூ கம் ஹியர் ஜான்? இட் இஸ் பாஸ்ட் 11 o'clock. ஜான், I have come to see you, Helen. I have heard you are ill and I can't sleep until I speak to you. Jan knows that Helen is very, very ill. She desperately wants to see her, but she creeps into Miss Temple's room where Helen is being looked after. Jan asked to Helen, are you awake? Helen looks terribly thin and pale, but she is calm and smiling. ஜான் ஹெலனை பார்க்க மிஸ் டெம்பிள் ரூமுக்கு போகிறான். ஏன் மிஸ் டெம்பிள் ரூமுக்கு போகிறான்? ஏன்னா ஹெலன் உடம்பு சரியில்லாமல் அந்த ரூமில் தான் படுத்திருக்கா. அதுக்கு ஜான் கேட்குறா ஹெலனை பார்த்து, நீ எழுந்திருக்கியா அப்படின்னு கேட்குறா. ஹெலன் முகம் பார்த்தனா ரொம்ப அப்படியே பேல்னா அப்படியே வெளிரி போய் இருக்குது. அவள் அமைதியாக அப்படியே சிரிச்சிட்ருக்கா. ஹெலன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு கேட்குறா ஹெலன் ஜான் கிட்ட. ஏன்னா நைட்டு 11 மணி ஆயிடுச்சு, இப்போ ஏன் நீ இங்கே வர்ற அப்படின்னு கேட்குறா. ஜான் உனக்கு உடம்பு சரியில்லை, அதனால் நான் உன்னை பார்க்க வந்தேன், உன்னை பார்த்து பேசலைன்னா எனக்கு தூக்கமே வராது அப்படின்னு ஜான் ஹெலன் கிட்ட சொல்கிறா. ஹெலன், யூ ஹாவ் கம் டு பிட் மீ குட் பை. யூ ஆர் ஜஸ்ட் இன் டைம் ப்ராபப்ளி. ஜான், are you going home? Helen, yes, to my long home, last home. ஹெலன், நீ சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க அப்படின்னு ஜானை பார்த்து சொல்கிறான். அதுக்கு ஜான் ஏன் நீ வீட்டுக்கு போறியா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹெலன், ஆமாம், நான் ரொம்ப தூர வீட்டுக்கு போகிறேன், கடைசி வீட்டுக்கு போக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. ஜான், no Helen, but where are you going, Helen? Do you know? Helen, I believe, I have faith, I am going to God. How comfortable I am. The cough has tired me. I feel as if I could sleep. Jan, good night, Helen. Helen, good night, Jan. ஜான் அதுக்கு சொல்கிறான், இல்லை ஹெலன், நீ எங்கே போகிறேன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறா. அதுக்கு ஹெலன், நான் நம்புகிறேன், எனக்கு நம்பிக்கை உள்ளது, நான் கடவுள்கிட்ட நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். எனக்கு ரொம்ப இருமல் என்னை ரொம்ப சோர்வாக்கியிருக்கு, நான் தூங்கணும் அப்படின்னு சொல்கிறான். ஹானும் ஜலனும் குட் நைட் அப்படின்னு சொல்லிட்டு தூங்குறாங்க. Helen believes that she is going to God who loves her.
Jan is asleep, but Helen has died. But even Miss Temple's loving care cannot save Helen. Her disease is deadly. Helen dies that night. The school improves. Jan spends 8 years in the school, 6 years as pupil and 2 years as teacher. Jan wants liberty and become half desperate. She advertises in the hall of situations. A week later, she has received a letter from Mrs. Fairfax Thornfield. Jan leaves Lowood and goes to Thornfield. Jan's life improves dramatically. She spends 8 more years at Lowood, 6 years as a student and 2 years as a teacher. ஹெலன் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நைட்டே இறந்துட்டா. த ஸ்கூல் இம்ப்ரூவ்ஸ். ஜான் அங்கே 8 வருஷம் இருந்தா. அதில் 6 வருஷம் ஸ்டூடெண்ட்டாக இருந்தா, 2 வருஷம் டீச்சராக அதே ஸ்கூல்லே ஒர்க் பண்ணா. ஜானுக்கு ரொம்ப சுதந்திரம் தேவைப்பட்டதுனால அவள் த ஹெரால்டு தினசரியில் தகுந்த வேலை வாய்ப்புக்காக விளம்பரம் கொடுத்தா. ஒரு வாரத்துக்கு பின்னாடி அவளுக்கு அந்த தான்ஃபீல்டுங்கிற இடத்துல மிஸ்ஸஸ் ஃபேர்ஃபேக்ஸ் அப்படிங்கிறவர்கிட்ட ஒரு லெட்ரு வந்தது. உடனே அவள் லாவுட்ல இருந்து தான்ஃபீல்டுக்கு புறப்பட்டா. I hope that you all have understood today's class. Do your homework regularly and send it through WhatsApp. Then remaining part we will see next class. Thank you, children.